இன்றைய புனித தூய 23ஆம் யோவான். இவர் இத்தாலியில் உள்ள பெர்காமோ என்ற இடத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் 1881ஆம் ஆண்டு பிறந்தார். இவருடைய இயற்பெயர் ஆஞ்சலோ ஹோசெபே ராகோலி. இவர் தாய் திரு அவையின் முக்கியமான திருத்தந்தையாக விளங்குகின்றார். தூய பேதுருவின் வழியில் 261வது திருத்தந்தையாக வாழ்ந்தார். திரு அவையை செம்மையாக்கினார். இவருடைய காலத்தில்தான் 2ஆம் வத்திக்கான் சங்கத்தை கூட்டி திரு அவையில் ஒரு மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய திருத்தந்தையாக விளங்குகின்றார். இவர் சிறு வயது முதலே குருவாக மாற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்தார். தான் எண்ணியது போன்றே குருவாக மாறினார். இதற்கு பின்பு இவர் ரோமைக்கு சென்று திருச்சபையின் சட்டத்தில் முனைவர் பட்டம் பெற்று தன்னுடைய சொந்த மறைமாவட்டத்திற்கு திரும்பினார். அப்போது மறைமாவட்டத்தில் ஆயராக இருந்தவர் இவரை தன்னுடைய செயலராக வைத்து கொண்டார். ஆயரின் செயலராக இருந்த இவர் ஆயரிடம் மிகவும் கீழ்ப்படிதலோடு நடந்து கொண்டார். ஏறக்குறைய 6 ஆண்டுகள் ஆயரின் செயலராக இருந்த இவர் அப்போது நடைபெற்ற முதல் உலகப் போரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ உதவிகளையும் செய்து வந்தார். மேலும் இத்தாலியில் அந்த காலத்தில் நற்செய்தி அறிவிப்பு பணியில் மிகவும் உன்னதமான ஒரு பணியை ஒரு தேசிய தலைவராக இருந்து பணியாற்றினார். 1925ஆம் ஆண்டு இவர் பேராயராக உயர்த்தப்பட்டார். அந்நாட்களில் மேற்கத்திய நாடுகளுக்கு இடையே சண்டை சச்சரவுகளும் குழப்பங்களும் ஏற்பட்டு கொண்டிருந்தன. அதனை தீர்த்து வைக்க இவர் பெரிதும் பாடுபட்டார். இதனால் திருத்தந்தையின் புகழ் எங்கும் பரவியது. திருத்தந்தைக்கு பரந்து விரிந்த ஞானமும் பிரச்சனைகளை எப்படி தீர்த்து வைக்க வேண்டும் என்ற ஞானம் அதிகமாக இருந்தது. இறைவன் கொடுத்த அந்த கொடையினை கொண்டு இவர் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டார். இப்படி திரு அவையை மிகவும் நல்ல முறையிலே நடத்தி வந்தார். 1958ஆம் ஆண்டு திருத்தந்தையாக உயர்த்தப்பட்டார். 23ஆம் யோவான் என்ற பெயரினை தாங்கி திருத்தந்தையாக வலம் வந்த இவர் 5 ஆண்டுகளை திருத்தந்தையாக இருந்தாலும் பற்பல பணிகளை மிக சிறப்பாக செய்தார். குறிப்பாக நாடுகளுக்கிடையே அமைதி பேச்சுவார்த்தை நடக்க பெரிதும் உழைத்தார். தொழிலாளர் நல்வாழ்விற்காக தன்னுடைய குரலை பதிவு செய்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக திருச்சபையின் வரலாற்றில் ஒரு மைக்கல்லாக விளங்கக்கூடிய 2ஆம் வத்திக்கான் சங்கத்தை கூட்டி திருச்சபையில் புத்தொளி வீச செய்தார். திருத்தந்தை அவர்கள் திருச்சபையின் வளர்ச்சிக்காக பல்வேறு பணிகளை செய்தாலும் ஜெபத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தார். அதிலும் குறிப்பாக மரியன்னையின் ஆழமான நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து வந்தார். அந்த நம்பிக்கை அவருக்கு பல விதத்தில் உதவியது. திருத்தந்தை அவர்கள் பிற சபையரோடு நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ள பல விதங்களில் முயன்றார். அதற்கான பலனும் அவருக்கு கிடைத்தது. இப்படி அயராது பாடுபட்ட திருத்தந்தை 23ஆம் யோவான் 1963ஆம் ஆண்டு இறைவனடி சேர்ந்தார். இவருக்கு 2014ஆம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் புனித பட்டம் கொடுக்கப்பட்டது. அன்பார்ந்த பிள்ளை, அன்னை மரியாளிடம் நம்பிக்கை கொண்டு இறை ஞானம் பெற்ற மக்களாக இந்த உலகத்தில் பிரச்சனைகளை கடந்து நன்மைகளை புரிந்திட அருள் வேண்டி மன்றாடுவோம்.